இந்த ஐயம்பட்டியில் நடக்கின்ற அந்த நிகழ்வுகளை விவாதிப்பதும் அதை நியாயத்தை எடுத்து சொல்வதுமான ஒரு கூடுகை. எனவே ஜனநாயக சக்திகள் அனைவரும் அதில் கலந்துக்கணும், குருக்களும் கலந்துக்கணும். ஒட்டுமொத்த தமிழக திரு அவையும் ஐயம்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் நடப்பது, மற்ற இடங்களிலும் இவ்வாறு தீண்டாமை கொடுமைகள் நிகழ்கின்ற இடங்களை கண்டுணர்ந்து அந்த தீண்டாமை வடிவங்களை களைவதற்கு முன்வர வேண்டும். ஏனென்றால் இது ஆயர்கள் பேரவையே முன்னின்று எடுத்த ஒரு முயற்சி. மக்களுடைய ஆதங்கங்கள், எண்ணங்கள் மிக முக்கியம். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏட்டில் மக்களுடைய எண்ணங்களும் ஆதங்களும் அவர்களுடைய கலக்கங்களும் அவர்களுடைய கவலைகளும் கண்ணீரும் தான் திருச்சபையினுடைய கவலையும் கண்ணீரும் துன்பமுமாக இருக்க வேண்டும் என்று மக்கள் தங்களுடைய உரிமைகளை திருச்சபையின் உறுப்பினர்கள் என்ற முறையில் கேட்கின்றார்கள். திருச்சபை தலைவர்களிடம் தங்களது கோரிக்கையை ஜனநாயக முறையில் விண்ணப்பமாக கேட்கின்றார்கள். முதலில் சொல்வதற்கு மறைமாவட்ட நிர்வாகம் தவறிவிட்டது என்பதை தான் நான் பார்க்கிறேன். டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்து கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அவர்கள். ஃபாதருக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக அக்கறை குழு சார்பாக ஏற்கனவே 2 புத்தகங்கள் வெளியிட்டிருந்தீங்க. 2022 அக்கறை புத்தகம், ஒரு புதிய புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க. அதில் திருச்சி ஐயம்பட்டிக்கு அப்பால் தீண்டாமை இல்லாத ஒரு இணைந்த திரு அவை நோக்கிய பயணம்னு அறிவிச்சிருக்கிறீங்க. அந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு ஒரு முக்கியமான உந்துதல் ஏதாவது இருக்கும், அது என்ன உந்துதல் ஃபாதர்? முதலாக சகோதரருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டமாரம் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். போகி பண்டிகையின் போது இந்த ஒரு நேர்காணலை நீங்கள் எடுத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. பழையன கழிய வேண்டும், புதியன புக வேண்டும். அது திரு அவையிலும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அந்த விதத்தில் தான் தாங்கள் எழுப்பிய அற்புதமான ஒரு கேள்வி. இந்த அக்கறை 2022 என்பது ஒரு கூட்டு முயற்சி. எங்களுடைய வகுப்பு தோழர்கள் 10 பேர் கூடி வகுப்பு தோழரில் ஒருவராகிய அருட்பணி சார்லஸ் அவர்களுடைய அந்த பணித்தளத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் இதை எழுதியிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய வகுப்பு தோழர் சார்லஸ் அவர்கள் எடுத்த அந்த முயற்சி
அதை நாங்கள் பாராட்டி எங்களுடைய தோழமை உணர்வை அவரோடு வெளிப்படுத்துகின்றோம். அனைவரையும் உள்ளடக்கிய கூட்டொருங்கிய ஒரு திரு அவையை அங்கு அவர் அமைக்க விரும்பினார். ஆனால் அங்கு ஆதிக்க உணர்வுடையவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இந்த நூலை எழுதுவதற்கு எது உந்து சக்தி என்று நீங்கள் கேட்டீர்கள். கண்டிப்பாக இறை நம்பிக்கை அறிக்கையில் முதல் வரிகள்தான் விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையை நம்புகிறேன் என்று சொல்கிறோம். இறைவன் அனைவருக்கும் தந்தையும் தாயுமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இறைவனாக பிறந்து சகோதரராக வாழ்ந்தார். கிறித்தவமும் படிநிலையையும் ஆதிக்க உணர்வையும் வெளிப்படுத்துகின்ற சாதியமும் ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது. ஒன்று நீ கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், அல்லது நீ ஜாதியை பின்பற்ற வேண்டும். சாதியும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்க முடியாது. இந்த அடிப்படை இறை நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் எங்களுடைய வகுப்பு தோழர்கள் நாங்கள் இந்த குறுநூலை கொண்டு வந்திருக்கிறோம். இல்லை, அது மட்டும்தான் உந்துதலாக இருந்துச்சா ஃபாதர்? இல்லை, சார்லஸ் அருட்தந்தை சார்லஸ் உங்களுடைய வகுப்பு தோழர் என்பதனாலயா? இயற்கையாகவே எங்களுடைய வகுப்பு தோழருங்கிறப்ப, ஒரு பாதிக்கப்பட்ட எங்களுடைய வகுப்பு தோழருங்கிறப்ப அந்த உணர்வு இயல்பாகவே வரும். நாங்கள் எல்லாம் ஒன்றாக படித்தவர்கள், ஒன்றாக குருத்துவ வாழ்விலே பயணித்தவர்கள், ஒத்த கருத்துடைய அருப்பணியாளர்கள். அப்படிங்கிற முறையில் நாங்கள் எங்களுடைய தோழமை உணர்வை இயற்கையாகவே வெளிப்படுத்துகிறோம். அதையும் தாண்டி கிறிஸ்தவ இறை நம்பிக்கை என்ன சொல்கிறது, கிறிஸ்துவனுடைய விழுமியங்கள் என்ன, சமத்துவம், சகோதரத்துவம், மனித மாண்பு, சமூக நீதி, எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு திரு அவையாக அது அமைய வேண்டும் என்கின்ற அந்த ஆழமான அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் இந்த குறுநூலை வெளியிட்டிருக்கிறோம். சரி ஃபாதர், இப்போ நம்ம டமாரம் சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ வெளியிட்டு வந்திருக்கோம் அந்த ஐயம்பட்டி குறித்து. அதில் குறிப்பாக நேற்று கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அதாவது அந்த மக்களுடைய கருத்தை அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வெளியிட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க குறிப்பாக மறைமாவட்டத்தை நோக்கி தான் நாங்கள் கேள்வி எழுப்பணுன்ற ஒரு கேள்வி வச்சுருக்கிறாங்க. அப்போ மறைமாவட்ட நிர்வாகத்தின் மீது நிறைய குறை சொல்கிறாங்க. அப்போ மறைமாவட்டத்தினுடைய நிர்வாக முறையை ஒரு குருவானவராக அந்த பிரச்சனையில் திருச்சி மறைமாவட்டம் ஐயம்பட்டி பங்கு பிரச்சனையில் எப்படி கையாண்டதாக நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. திரு அவையே மக்களை மையமாக கொண்டது தான். ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் பார்க்கும்போது திரு அவை என்பது இறை மக்கள் அடங்கிய ஒரு குழு என்பதை தான் வலியுறுத்துகிறார்கள். குருக்களோ ஆயர்களோ வழிகாட்டிகளாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மக்களுடைய ஆதங்கங்கள், எண்ணங்கள் மிக முக்கியம். ரெண்டாம் வத்திக்கான் சங்க ஏட்டில் மக்களுடைய எண்ணங்களும் ஆதங்களும் அவர்களுடைய கலக்கங்களும் அவர்களுடைய கவலைகளும் கண்ணீரும் தான் திருச்சபையினுடைய கவலையும் கண்ணீரும் துன்பமுமாக இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கிறது. அந்த விதத்தில் பார்க்கும்போது அருமையாக நீங்கள் அந்த மக்களுடைய உணர்வுகளை கொண்டு வந்திருக்கிறீங்க. டமாரம் சேனலுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். மக்கள் தங்களுடைய உணர்வுகளை நன்றாக கொணர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மக்கள் தங்களுடைய உரிமைகளை திருச்சபையின் உறுப்பினர்கள் என்ற முறையில் கேட்கின்றார்கள். திருச்சபை தலைவர்களிடம் தங்களது கோரிக்கையை ஜனநாயக முறையில் விண்ணப்பமாக கேட்கின்றார்கள். முதலிலே அருட்தந்தை சார்லஸிடம் கேட்டபோது, நீங்கள் விண்ணப்பமாக எழுதி கொடுங்கள், அதை நான் அதிகாரிகளிடம் கொடுக்கின்றேன் என்று கூறினார். அதன்படி மக்கள் முறையாக ஜனநாயக ரீதியிலே கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆயர்கள், மறைமாவட்ட நிர்வாகம் அதை பரிசீலித்து அதை சரியான பாதையில், இயேசுவின் விழுமியங்கள் கூறுகின்ற பாதையில் எடுத்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதிலே சற்று தயக்கம் காட்டியதாக மறைமாவட்ட நிர்வாகம் தயக்கம் காட்டியது. இதுதான் நானுமே கேட்கணும்னு இருந்தேன்.
அவங்களுடைய அணுகுமுறையை எப்படி பார்க்குறீங்க? இந்த நிகழ்வை ஒட்டி இதுவரை அவங்க ஃபாதரை இவங்க திரும்ப அழைச்சிட்டு போகும்போது கூட, அந்த மக்கள் அங்கே பூட்டு மேலே பூட்டு போடும்போது கூட அவர்கள் எடுத்த நடவடிக்கை, இதுவரை அங்கே எந்த குருவானவரும் நியமிக்காதது, எந்த தவறும் செய்யாத இந்த அருட்தந்தை சார்லஸ் அவர்களையே திரும்பவும் அங்கே அனுப்பாதது, இது போன்ற அணுகுமுறை, அந்த அணுகுமுறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக மறைமாவட்ட அணுகுமுறையை நான் ஒரு தயக்கம் நிறைந்த அணுகுமுறை, மக்களை மையமாக வைத்து, ஒடுக்கப்பட்ட மக்களை மையமாக வைத்து முடிவுகள் எடுக்காத ஒரு சூழலை தான் நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக அவர்களுடைய விடுதலைக்காகத்தான் வந்தார் என்பதை உரக்க சொல்வதற்கு மறைமாவட்ட நிர்வாகம் தவறிவிட்டது என்பதை தான் நான் பார்க்கிறேன். இப்போ அந்த அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முதலிலே அருட்தந்தை சார்லஸ் அவர்களை அந்த பங்கிற்கு அனுப்பியது மறைமாவட்ட நிர்வாகம். அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மறைமாவட்ட நிர்வாகம். இரவு நேரத்தில் 20-30 பேர் சென்று அருட்தந்தையை இவ்வாறாக கேள்வி கேட்டது, இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று மிரட்டியது எல்லாம் ஏற்க முடியாத ஒன்று. அதை மறைமாவட்ட நிர்வாகம் கண்டித்திருக்க வேண்டும். ஏனென்றால் குருக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மறைமாவட்ட நிர்வாகத்தினுடைய கடமை. இரண்டாவதாக நான் எப்படி பார்க்கிறேன், அருட்தந்தை அவர்கள் சென்று விட்ட பிறகு மீண்டுமாக அங்கே வழிபாடுகளை நடத்துவதுதான் பெரிது, அல்லது திருவிழாவை நடத்துவதுதான் பெரிது என்ற நோக்கத்தோடு அருட்தந்தை சார்லஸ் இல்லாமலேயே அங்கு பங்கு திருவிழாவை கொண்டாடியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அது கிறிஸ்தவ போதனைகளுக்கும் திருச்சபையின் போதனைகளுக்கும் எதிரானது. அப்படிப்பட்ட திருவிழாக்கள், எசையா இறைவாக்கினர் சொன்னது போல, இப்படிப்பட்ட திருவிழாக்களை நான் அருவருக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா, அதுபோன்றுதான் அது அமைந்திருக்கிறது. அடுத்ததாக மற்றொரு குருவானவரை அங்கு அனுப்பி வழிபாடுகளை நடத்துவது என்பது அடிப்படை கிறிஸ்தவ விழுமியங்களை கடைபிடிக்காத அந்த கிறிஸ்தவ சமூகத்திற்கு வெறும் சடங்காக வழிபாடுகளை மட்டும் அமைப்பது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அந்த அணுகுமுறையை நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அடுத்ததாக திருவிழா வரியை நாம் எல்லோரிடமும் வாங்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அருட்தந்தை சார்லஸும் அதை தான் வலியுறுத்தினார். திருவிழா வரி என்பது அனைத்து மக்களுடைய உரிமை, அது பங்கேற்பின் அடையாளம் என்பதை உறுதி செய்தார். ஆனால் அதை நன்கொடை வாங்கி திருவிழாவை நடத்தலாம் என்கின்ற ஒரு போக்கு, அது அடிப்படை சமத்துவ உணர்வுக்கு எதிரான ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். எனவே இயேசுவினுடைய விழுமியங்களை செயல்படுத்துவதற்கு மறைமாவட்ட நிர்வாகம் தயக்கமும் ஒரு விதமான காலதாமதமும் காட்டுவது என்பது மறைமாவட்ட நிர்வாகம் தனது கடமையை செய்ய தவறிவிட்டது என்று தான் நான் நினைக்கின்றேன். சரி ஃபாதர், இப்போ சில மதங்களில் வர்ணாசிரமம், சாதிய முறை என்பது அந்த மதத்திலேயே தொடர்றதா இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் அப்படி இல்லை. ஆனால் இந்த அப்படி தொடர்ற மதங்கள்லேயே இந்த இந்தியாவில் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இப்போ வேங்கை வயலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் நுழைய முடியாமல் இருக்கும்போது அதை தடுக்கிற சாமியாடிய பெண்ணை வந்து கைது செய்கிறாங்க. இரட்டை டம்ளர் முறையை வைத்திருந்த டீ கடை ஓனரை கைது செய்கிறாங்க. இப்படி தண்டனை கொடுக்கப்படுது. ஆனால் கிறிஸ்தவத்தில் பெரும்பான்மையாக இந்த மாதிரி எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இப்போ நம்ம ஐயம்பட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, சாதாரணமாகவே இந்த மாதிரியான தீண்டாமை வடிவங்கள் இருக்குன்னு, இதற்கு எந்த தண்டனையும் அரசு சைட்லேருந்து இல்லைங்கிறதுனால அப்படி நடத்தப்படுதா, இல்லை நீங்கள் மறை போதகர்கள் குருக்கள் இந்த கருத்தை, சாதி இல்லாத மனோநிலையை வலியுறுத்தி பேசுவதில்லை என்ற ஒரு குறை இருக்கிறதா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல கேள்வி. இதை ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஒன்று, தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவ மக்களுக்கு, அதாவது தலித் கிறிஸ்தவர்களுக்கு தீண்டாமை வன்கொடுமை சட்டமானது செல்லாது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது அரசாங்கம் நமக்கு இழைக்கின்ற மிகப்பெரிய அநீதி. இந்த அநீதியை எதிர்த்து தான் நாம்
போராடி கொண்டிருக்கிறோம். தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களையும் எஸ்சி பட்டியலில் சேர்த்து இந்த தீண்டாமை வன்கொடுமை சட்டமானது இவர்களுக்கும் பொருந்த வேண்டும் என்பதை தான். சட்ட பாதுகாப்பு இல்லை என்பதால் இவர்கள் அந்த சட்ட பாதுகாப்பை அணுக முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே இது ஒரு விதமான ஒரு கண்ணோட்டம். ஆனால் அரசியல் சாசன சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. எண் 17 என்பது தீண்டாமை என்பது ஒரு குற்றம். இந்த குற்றத்தை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது. எனவே அரசியல் சாசன சட்டத்தை இந்த தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் அதன் கீழ் இவர்கள் இந்த தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தை பெற முடியாதது என்பது ஒரு வருந்தத்திற்குரிய செயல். விரைவிலேயே உச்ச நீதிமன்றம் அதற்கு சரியான தீர்ப்பை தர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இரண்டாவது கட்டம் என்னவென்றால், தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்த கிறித்தவ மதத்தில், குறிப்பாக கத்தோலிக்க கிறித்தவத்தில் இவர்கள் இவ்வாறாக நடத்தப்படுவது என்பது ஒரு பாவம். இதை பாவம் என்று திரு அவை அறிக்கையிட்டிருக்கிறது. ஆனால் இதை ஒரு சாவான பாவம் என்று அறிக்கையிட வேண்டும். இரண்டாவது, திருமுழுக்கின் போது நீ சாத்தானை விட்டு விடுகிறாயா என்று கேட்கிறார்கள். அதன் செயல்களை விட்டு விடுகிறாயா என்று கேட்கிறார்கள். சாதி, தீண்டாமை, பெண்ணடிமைத்தனம் என்பது சாத்தானின் செயல். எனவே சாத்தானை நீ விட்டுவிட வேண்டும் என்றால், பேயை நீ விட்டுவிட வேண்டும் என்றால், சாதியை விட்டுவிட வேண்டும், தீண்டாமையை விட்டுவிட வேண்டும், பெண் அடிமைத்தனத்தை விட்டுவிட வேண்டும். இதை திருமுழுக்கின் போது கேட்க வேண்டும். சீர்திருத்த சபைகள் உட்பட அந்த முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கூட இந்த கேள்வியை கேட்டுவிட்டு தான் அவர்கள் திருமுழுக்கு தர வேண்டும். அடிப்படையிலேயே இந்த உண்மையை எடுத்துரைக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? சாதி என்பது அது ஏதோ ஒரு சமூக பழக்க வழக்கம் என்பது போல சாதியும் இருக்கலாம், கிறிஸ்துவும் இருக்கலாம் என்ற மனநிலையை தான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. குறிப்பாக திரு அவை தலைவர்கள், திரு அவையிலே பணியாற்றுகின்ற குருக்கள், துறவியர், இவர்கள்தான் சாத்தானின் தூதுவர்களாக, சாதியின் தூதுவர்களாக, சாதியை உயர்த்தி பிடிப்பவர்களாக செயல்படுகிறார்கள். இது தலைக்குனிவை ஏற்படுத்துகின்ற ஒரு வெட்கத்திற்குரிய செயல் என்பதை மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் யார் சாதியும் கிறிஸ்துவும் ஒன்று சேர இருக்க முடியாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இதை மறையுறைகளே, மறைக்கல்வியிலே, தங்களுடைய பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே, தங்களுடைய நவக்கன்னியர் இல்லங்களிலே, குருமடங்களிலே பயிற்சி பெறுகின்ற குருமானவர்கள் கன்னியர்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். நீ சாதி உணர்வோடு இருந்தால் நீ குருவானவர் ஆக முடியாது. நீ சாதி உணர்வோடு இருந்தால் நீ அருட்கணியர் ஆக முடியாது. நீ சாதி உணர்வோடு இருந்தால் ஆயராக உன்னை திருநிலைப்படுத்த மாட்டேன். ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட போது கூட இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்க வேண்டும். நீங்கள் சாதியின் ஆயராக இருப்பீர்களா அல்லது சாதி மறுக்கும் ஆயராக இருப்பீர்களா என்ற கேள்வியை கேட்க வேண்டும். அப்பொழுது தான் கிறிஸ்தவத்தில் ஒரு கிறிஸ்துவின் சமத்துவ மனநிலை உருவாகும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. சரி ஃபாதர், இப்போ நீங்கள் சொல்லும்போது அரசியல் சாசனத்தை இந்த திருச்சபை தலைவர்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்க. இந்த கத்தோலிக்க திருச்சபை தலைவர்கள் இந்த இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை மதிக்கிறார்களா? ஏன்னா இங்கே சாதாரணமாகவே ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுன்னு ஒரு முறை இருக்குது. ஒரு சாராரில் ஒரு 100 இடம் இருக்குன்னா இன்னாருக்கு இவ்வளவு அப்படின்ற விகிதாச்சாரம் இங்கே இருக்குது. ஆனால் இங்கு நியமிக்கப்படுற குருக்கள்லையும் சரி, ஏன்னா பல இடங்களில் பட்டியல் சமூக மக்கள் குருக்களாகிறது பல மறை மாவட்டங்களில் சிக்கலாக இருப்பதாக சொல்கிறாங்க. அதை கடந்து ஆயராக நியமிக்கப்படுவதிலையும் எங்களுடைய தலித் குருவானவர்களை ஆயராக நியமின்னு போராட்டங்கள்லாம் நிறையா நடக்குது. அதனால் கேட்குறேன், இந்திய அரசியல் சாசன அமைப்பை, அரசியல் சாசனத்தை இந்திய கத்தோலிக்க திருச்சபை தலைவர்கள் மதிக்கிறார்களா? ஒரு அற்புதமான கேள்வி. நான் பைபிளை நம்பலாம், மற்ற சகோதரர்கள் மற்ற சமய நூல்களை நம்பலாம். ஆனால் எல்லோரும் மதிக்க வேண்டிய ஒரு நூல் அரசியல் சாசன சட்டம்.
இந்திய அரசியல் சாசன சட்டத்தை வகுத்த அறிவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர் அவருடைய குழு வரைந்த இந்த அரசியல் சாசன சட்டம் சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடை கொண்டு வந்தது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கல்வி, வேலைவாய்ப்பு, உயர்கல்வி இவைகளிலே பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது நம் எல்லோருடைய கோரிக்கை. அது திருச்சபையிலும் அதை செயல்படுத்த வேண்டும். அதற்கு திருச்சபை விதிவிலக்கு அல்ல என்பதுதான் நம்முடைய கருத்து. திருச்சபையும் அரசியல் சாசன சட்டத்தை மதிக்க வேண்டும். திருச்சபை அதற்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு அல்ல. ஆனால் என்ன நடக்கிறது திருச்சபையில்? பாராளுமன்றத்திலே தலித்துக்கள் செல்கிறார்கள், அசெம்பிளியிலே தலித்துக்கள் செல்லுகிறார்கள். இந்த பகுதிகளிலெல்லாம் தலித்துக்கள் செல்லும்போது, தலித்துகளுடைய பிரதிநிதித்துவம் இருக்கும்போது, ஏன் திருச்சபையில் தலைவர்களாகவோ பிரதிநிதிகளாகவோ அவர்கள் வருவதற்கு முடியவில்லை அல்லது தடைகள் இருக்கின்றது என்றால், முதல் காரணம் கிறிஸ்துவின் விழுமியங்களான சமத்துவமும் சகோதரத்துவமும் இன்னும் ஆழமாக இந்திய கிறிஸ்தவத்திலே வேரூன்றவில்லை. இரண்டாவதாக, சமூக நீதி என்கின்ற அந்த மனப்பான்மை இன்னும் திருச்சபை தலைவர்களிடமும் மற்றவர்களிடமும் ஆழமாக வேரூன்றவில்லை. எனவே தான் இன்றைக்கு இந்த சமூகத்திலிருந்து தலைவர்களோ ஆயர்களோ குருக்களோ வருவது என்பது அதற்கு ஒரு தடையாகவே திருச்சபையின் உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் என்பதால் அது மிகையாகாது. ஃபாதர், இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே உங்களை நேர்காணல் எடுக்கும்போது கூட இந்திய தலித் திரு அவை பற்றி பேசியிருந்தோம். இப்போ உங்களுடைய இந்திய தலித் திரு அவையினுடைய கோரிக்கை எந்த லெவலில் ஃபாதர் இருக்குது? நன்றாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. இந்திய தலித் தனி திரு அவை என்பது தலித் மக்களுடைய கலாச்சாரம், தலித் மக்களுடைய வாழ்வியல் முறை, தலித் மக்களுடைய வழிபாட்டு முறை, இவர்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. சாதிய கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இப்போ தலித் மக்கள் தங்களுடைய சமய உணர்வை வெளிப்படுத்துவது என்பது அவர்கள் வாழ்வியல் முறையான வயல்வெளி, வேலை, உழைப்பு இதை சார்ந்து இருக்கின்றது. அவர்கள் கொண்டாடுகின்ற விழாக்கள், தலித் மக்கள் பொங்கலை விமரிசையாக கொண்டாடுவார்கள். கிறிஸ்மஸ், ஈஸ்டர் பெருவிழாவை விட அவர்களுக்கு பொங்கல் விழா சிறப்பானது. அது மட்டுமல்ல, கல்லறை திருவிழா அதை விழாவாக கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வியல் முறை என்பது சாதிய கிறிஸ்தவர்களின் வாழ்வியல் முறையோடு வேறுபட்டதாக இருக்கிறது, வழிபாட்டு முறை வேறுபட்டதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் தலித் தனி திரு அவையை ஒரு சமத்துவ திரு அவையாக கோரிக்கையாக வைக்கிறார்கள். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இப்பொழுது மக்கள் மத்தியிலே இந்த கருத்துக்கள் சென்று அடைகின்றன. மக்கள் மத்தியிலேயே இந்த ஒரு ஆர்வம் எழும்புகின்றது. மக்களே இப்படிப்பட்ட ஒரு தனி திரு அவையாக நாம் செயல்பட வேண்டும், செயல்பட்டால் நாம் இயேசு கிறிஸ்து விரும்பிய ஒரு திரு அவையாக செயல்பட முடியும் என்பதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் இந்த கருத்துக்கள் இன்னும் பரவலாக இந்திய அளவிலே சென்று அடையும் போது ஒரு நாள் தலித் தனி திரு அவை உருவாகும். அந்த தலித் தனி திரு அவையில் தலைவர்களாகவும் மக்கள் மாண்புடன் வாழக்கூடிய ஒரு சூழலும் வேற்றுமை இல்லாத ஒரு சூழலும் உருவாகும் என்ற நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது. அதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஃபாதர், இப்போ தலித் மக்களுடைய இந்த நிலையெல்லாம் சொன்னீங்க. இப்போ ஐயம்பட்டியில் வருகிற 22ஆம் தேதி ஒரு கூடுகைன்னு அந்த மக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க.
இதில் அவங்க வந்து இந்த மாதிரி சமூக ஒற்றுமையை விரும்புகிற, சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிற அனைவரும் அங்கே வந்து கூடணும்னு விரும்புகிறாங்க. அதில் இங்கே உங்களை போன்ற சமூக நீதி பேசுகிற குருக்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை அந்த கூடுகையை பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த கூடுகையை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த கூடுகை என்பது இந்த ஐயம்பட்டியில் நடக்கின்ற அந்த நிகழ்வுகளை விவாதிப்பதும் அதை நியாயத்தை எடுத்து சொல்வதுமான ஒரு கூடுகை. எனவே ஜனநாயக சக்திகள் அனைவரும் அதில் கலந்துக்கணும், குருக்களும் கலந்துக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. தலித் குருக்கள் பேரவை என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அந்த குருக்களுக்கும் அழைப்பு விடுக்கலாம். அது மட்டுமல்ல, அந்த மறைமாவட்ட எஸ்சி எஸ்டி பணிக்குழு, தலித் பணிக்குழு அதில் ஆர்வம் காட்டி அவர்களுடைய பிரதிநிதிகள் அங்கு செல்ல வேண்டும். மறைமாவட்டத்தினுடைய நிலையை எடுத்து சொல்வதற்கு முன் வர வேண்டும். அடுத்து திருச்சியில்தான் இயங்குகிறது தமிழக ஆயர்களுடைய தலித் பணிக்குழு. அந்த தலித் பணிக்குழுவும் அங்கு சென்று அந்த நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டும், அவர்களுடைய தோழமை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். எனவே ஜனநாயக சக்திகள் சென்று அதில் பங்கெடுப்பது என்பது ஒரு முக்கியமான, வரவேற்கக்கூடிய, இன்றியமையாத கிறிஸ்தவ கடமை என்று கூட நான் சொல்வேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. எனவே ஐயம்பட்டி பொறுத்த வரைக்கும் எவ்வாறு மறைமாவட்டம் அணுக வேண்டும், அரசாங்கம் எவ்வாறு அணுக வேண்டும், மக்கள், அங்கு இருக்கின்ற மக்கள் எவ்வாறு தங்கள் கருத்துக்களை ஒருங்கிணைத்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஒட்டுமொத்த தமிழக திரு அவையும் ஐயம்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் நடப்பது, மற்ற இடங்களிலும் இவ்வாறு தீண்டாமை கொடுமைகள் நிகழ்கின்ற இடங்களை கண்டுணர்ந்து அந்த தீண்டாமை வடிவங்களை களைவதற்கு முன்வர வேண்டும். ஏனென்றால் இது ஆயர்கள் பேரவையே முன்னின்று எடுத்த ஒரு முயற்சி. 1990, அதன் பிறகு 8 அம்ச திட்டமாக 2000களிலே வெளிவந்த அந்த முயற்சி. எனவே இந்த செயல் திட்டத்தை ஆயர்கள் முனைப்போடு செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு ஒரு நான் வேண்டுதலை வைக்க விரும்புகிறேன். நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் தமிழிலே தான் உங்களுடைய இந்த கருத்துக்கள் தமிழக மக்களையும் தமிழ் பேசுகின்றவர்களையும் சென்று அடைகின்றது. இதுபோன்ற சிறப்பான கருத்துக்கள் ஆங்கிலத்திலும் வெளிவர வேண்டும். எனவே எதிர்காலத்தில் உங்களுடைய நேர்முக காணலை ஆங்கிலத்தில் கொண்டு வந்தீர்கள் என்றால் மிகவும் நலமாக இருக்கும். இது ரோமையில் உள்ளவர்களுக்கும் ஜெர்மனியில் உள்ளவர்களுக்கும் மற்ற திரு அவையில் உள்ள தலைவர்களுக்கும் சென்றடைவதற்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு எளிய கருத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக ஃபாதர், நிச்சயமாக நீங்கள் சொன்னதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவிலே உங்களோட அதற்கான ஒரு முயற்சியை பண்ணுறோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் எல்லா கேள்விகளுக்கும், உங்கள் திருச்சபையில் சமத்துவம் நிலவ வேண்டும் என்ற கருத்தோடு நீங்கள் முன்வைத்த கருத்துக்களுக்கும் எங்கள் டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய இந்த நேர்முக காணலுக்கு உங்களுக்கும் கேமராமேன் அவர்களுக்கும் டமாரம் நேயர்களுக்கும் நன்றி.